அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது துளாராசி. துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களை அனுசரித்து செல்வதில் ரொம்பவும் ஒரு புத்திசாலியாக செயல்படுவாங்க. அடுத்தவங்க கிட்ட மிங்கிள் ஆகணும்னு நினச்சின்னா எளிமையாக போய் மிங்கிள் ஆயிடுவாங்க. நம்மளாம் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க பேசி சிரிச்சிட்டு அவங்க குடும்ப விஷயத்தையே பேசிட்டு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல கேரக்டராக நம்ம துளாராசிக்காரங்க இருப்பாங்க. இது ரொம்ப எளிமையாக போய் அடுத்தவங்ககிட்ட மிங்கிள் ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட நம்மளுடைய துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும், எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்மளுடைய துளாராசிக்காரங்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க நம்மளுடைய துளாராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த 30 நாட்கள் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பஞ்சமஸ்தானத்தில் சனி, ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரனும் ராகுவும், கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், குரு, ஐனசைன போகஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் அமைந்திருக்கு. வேறு கிரகநிலை மாற்றம் எதுவும் இல்லை. இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா ஜூன் 9ஆம் தேதி அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். ஜூன் 13ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். ஜூன் 15ஆம் தேதி அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். ஜூன் 26ஆம் தேதி அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். கிரக நிலைகள் இவ்வாறு ஜூன் மாதம் முழுவதுமே மாற இருக்கு. இதனால் நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அவர்களை அனுசரித்து செல்வதில் கெட்டிக்காரராக இருக்கும் நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 30 நாட்களும் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்திலையும் உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும். பணம் சார்ந்த விஷயங்கள் எதிலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. எதிர்பாராத சில சம்பவங்கள் உங்களை தேடி வர இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கக்கூடியதாக தான் அந்த சம்பவம் அமையும். ஆன்மீக பணிகளில் உங்களுடைய நாட்டம் அதிகரிக்கும். பணவரத்தும் சிறப்பாக இருக்குது. எதிர்ப்புகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்ககிட்ட பகையாக இதுனா வரைக்கும் இருந்தவங்க கூட உங்ககிட்ட இப்போ நட்பு பாராட்டுவாங்க. அந்த பகையெல்லாம் மறந்துட்டு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எதையுமே செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கிறதுனால எல்லா விதத்திலையும் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு நன்மை வழங்கக்கூடிய மாதமாக தான் அமைந்திருக்கு. வாக்கு வன்மையால் காரியங்கள் அனைத்திலையும் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். வேலையை தவறி உண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாகனம், வீடு ஆகியவற்றுக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அடுத்தவர்களோட பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்குங்க. புதிய ஆர்டர் கிடைப்பதில் ஒரு சில தாமதம் ஏற்படும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சில தடங்கல்களையும் கூடுதலாக ஏற்படுத்துவாங்க. அதையெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு வரலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையுமே வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம்
கொடுத்து பேசுவார்கள். அதையெல்லாம் கொஞ்சம் புரிந்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. கணவன் மனைவி இடையே இருந்த வருத்தங்களும் நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவது ரொம்பவும் நல்லது. அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு இந்த மாதத்தில் நன்மை கிடைக்கும். பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலிமா உங்களுடைய காரியங்கள் அனைத்திலையும் வெற்றி கிடைக்கும். மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு. கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாக இது அமைந்திருக்கு. பழைய பாக்கி எல்லாமே வசூலாகும். புதிய ஆர்டர்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. முக்கிய நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. அதே மாதிரி பணம் சம்பாதிக்கும் திறமையும் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. கொடுத்த வேலையை திறன்படன் செய்கிறதுனால உங்களுக்கு நிறைய பாராட்டெல்லாம் கிடைக்கிறதுக்கு. அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனையெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நண்பர்களால் தேவையான உதவிகள் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதா இருந்தாலும் சின்ன ஒரு தடையை சந்திச்சுட்டு தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மனதிற்கான ஒரு செய்தி உங்களை தேடி வர இருக்குது. பதவிகள் சம்பந்தமான ஒரு விஷயம் உங்களை தேடி வர இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அது ஏற்படுத்தும். எதிர்ப்புகளை அனைத்தையும் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. மாணவர்கள் கல்வி தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பதால் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு. அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லது. நண்பர்கள் விளையாட்டில் அதிகம் ஆர்வம் காட்டுபவர்களாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க. ஏன்னா நீங்களும் விளையாட்டில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. துலா ராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே செய்த வேலையில் இப்போது பாராட்டு கிடைக்கும். இதுனா வரைக்கும் உங்களை பாராட்டாமல் இருந்த உங்களுடைய மேல் அதிகாரிகள் இந்த மாதத்தில் உங்களை பாராட்டுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு பண உதவியும் கிடைக்கிறதுக்கு. குடும்பத்தில் இருந்த டென்ஷனும் படிப்படியாக குறைந்து வீட்டில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு அந்யோன்யமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். பிள்ளைகள் நடத்தையில் மனதுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. அதே மாதிரி எதுனா வரைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க எது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையில் இருந்திருப்பீங்க. இனி அந்த கவலையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த 30 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு. பணிபுரியும் இடத்துலையும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படித்துட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. துலா ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு நல்ல தகவலாக வந்து சேரும். இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு சுப செய்தி உங்கள் காதுக்கு வந்து சேரும். அதே மாதிரி மாணவர்கள் தேர்வு முடிவுகளை பற்றி இருந்த டென்ஷன் எல்லாம் நீங்கி ஒரு ரிலாக்ஸாக இருப்பீங்க. அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சுப செய்தி நடைபெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. புதிய நட்புகள் மூலிமா உங்களுக்கு நிறைய உதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கு. அதே மாதிரி நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சுப செய்தி இந்த மாதத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அது திருமணமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு புதிய செய்தி உங்களை தேடி வர இருக்குது. அது சந்தோஷமான செய்தியாக தான் இருக்கும். இந்த 30 நாட்களும் அற்புதமான காலகட்டமாக தான் அமைந்திருக்கு. குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. துலா ராசியில் விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக அடுத்த 30 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. திறமையான பேச்சின் மூலிமா உங்களுடைய காரியங்கள் அனைத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் அனைத்து பேருமே உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். தெய்வ பிரார்த்தனை மனதுக்கு நிம்மதியை தரும், ஆறுதலையும் தேடித்தர இருக்கு. பணவரத்து கூடுதலாக இந்த மாதத்தில் இருக்கும். அரசியல் காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தொண்டர்கள் மூலியமாகவும் ஒரு நல்ல பலன் கிடைக்க இருக்குது. இது ஜூன் மாதம் 30 நாட்களுமே அற்புதமான காலகட்டமாக தான் அமைந்திருக்கு. ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக
நாளாக அமைவதற்கு வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமியை வழிபட்டுட்டு வாங்க. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்திலையும் மகிழ்ச்சி உண்டாகும். அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு, செவ்வாய், வியாழன். சந்திராஷ்டமம் ஜூன் 5, 6ஆம் தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதிர்ஷ்டமான தினங்கள் ஜூன் 26, 27. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.